சட்டப்பேரவையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக அதிகாரப்பூர்வ கொறடா உத்தரவுக்கு மாறாக 25 எம்எல்ஏக்கள் விஜய் தலைமையிலான தவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு கடும் அதிருப்தி அடைந்தது. உடனடியாக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரின் கட்சி பொறுப்புகள் பறிக்கப்பட்டன. ஆனால் அந்த நடவடிக்கையை சண்முகம் தரப்பு ஏற்க மறுத்துள்ளது. உண்மையான அதிமுக நாங்கள்தான் என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் செயல்பட்டு வருகின்றனர். மேலும் சட்டப்பேரவையில் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் தங்களுடன் இருப்பதாகவும் சட்டப்பேரவை குழு தலைவர் மற்றும் கொறடா பதவிகளை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் சபாநாயகரிடம் மனு அளித்துள்ளனர். இதற்கிடையே சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அணியில் சில எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவை பதவி வழங்கப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகின. இந்த தகவல்தான் தற்போது சட்ட ரீதியான விவாதத்தை கிளப்பியுள்ளது. அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை எம்பி தனது சமூக வலைதள பதிவில் கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் புகாருக்கு உள்ளான ஒருவரை தகுதி நீக்கம் செய்ய அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணை சபாநாயகருக்கு அதிகாரம் அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவ்வாறு புகாருக்கு உள்ளான எம்எல்ஏ ஒருவரை அமைச்சராக பதவி ஏற்பதற்கு முன் அரசியல் அமைப்பு சட்டத்தின் 163வது பிரிவின்படி முதல்வரிடம் ஆளுநர் விளக்கம் கேட்க வேண்டும். Your jewelries are so nice, ma'am. Thanks.